இங்கே அல்லிப்பூலேருந்து தாமரையாக மாறுச்சு. இது மல்லிப்பூ வச்சிருக்கல அது மாதிரி அது அல்லிப்பூ. தாமரைப்பூ தாமரை கொண்டையில் வச்சுருக்கேன். ஐ லவ் யூ. என்ன சுமித்ரா ரியாக்ஷன் இப்படி இருக்கு? தங்க வாருதாவது மனமே. அப்புறம் அதுக்கு மேலே தெரியல 2 பேருக்குமே தெரியல. கருவாட்டு குழம்புல என்ன காய்ப்பட்ட நல்லா இருக்கும். அம்பிகா தாமரை பூவை இந்த மிச்சர் பாக்கெட்லாம் பிரித்து சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிடுவாங்க தானே, அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் அம்பிகா. எந்த பூவாக இருந்தாலும் நாங்கள் புளிப்பமாக இருந்தாலும் பூக்க வச்சிருவோம். நீ ஃபோன் பிடிக்க கை வலிக்குது, கொஞ்ச நேரம் நீ பிடி. ஏன் சுமித்ரா கை ரொம்ப வலிக்குது சுமித்ரா. குச்சியை சிங்குள் பனங்கிழங்கு நான் மரம் விட்டு மரம்லாம் தாவணை ஊர் இதுதான் என்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ இதில் மீடியாவில் காற்று தான் தள்ளுதுன்னு உன்னை மொத்த சத்தியம் வச்சு ஏன் மேலே தள்ளுகிறேன். வரையில வீட்டை தூக்கியாந்தீங்க. பரப்பு மேல உன் வீடு வழியில பள்ளம் மேடு கால்வா வரப்பு சாரி வரப்பு. எனக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த கருவேப்பிலையை சுட்டுட்டு போலாமா போகும்போது? சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுப்புல போட்டு திருடி சாப்பிட்டா. மணல் மேல்குடி வெளியில கிளம்பிட்டோம். மணல் மேல்குடி போறோம். இங்க பாருங்க தாமரை குளம் தெரியுதா? ஃபுல்லா தண்ணியே தெரியல. தாமரை குளம் ஃபுல்லா தாமரை தான் இருக்குது. போன முறை வரும்போது இங்க தாமரைலாம் இல்லை, அல்லி மொட்டு தான் இருந்துச்சு. இந்த முறை எப்படி வந்துச்சுன்னு தெரியல. தெரியுதா? ஃபுல்லாவே தாமரை தான். எப்படி சுமித்ரா இங்க அல்லிப்பூலேருந்து தாமரையா மாறுச்சு? நீ மல்லிப்பூ வச்சிருக்கல அது மாதிரி அது அல்லிப்பூ தாமரை. நைட்டை மாறிடுச்சு. மல்லிப்பூ தலையில வைக்கிறது அது வழக்கம் தானே. பறிக்கலாமா? நான் பறிச்சு தரேன். தோதா இருக்கேன் இங்கேயே. தம்பிக்கா போகுது. நானும் வரேன். ஐயோ எப்படி போகுது தெரியல, விழுந்துட போறேன். தாமரை சூப்பர் சூப்பர். தாமரை பூ தாமரை டண்டனாய். சுமித்ரா என் மண்டை மேல கொண்டையில் வச்சுருக்கேன். ஐ லவ் யூ. என்ன சுமித்ரா ரியாக்ஷன் இப்படி இருக்கு? ஏதாவது சொல்லணும்லம்மா, ரியாக்ஷன் எப்படி பாருமா? வாசனையா இருக்கு பாரு. இதுல ஒரு பாட்டு இருக்கு. என்ன அதாவது தங்க வாருதாவது மனமே. அப்புறம் அதுக்கு மேல தெரியல 2 பேருக்குமே தெரியல. கருவாட்டு குழம்புல என்ன காய் போட்டா நல்லா இருக்கும்? அது கேட்டால் இவங்களுக்கு தெரியும். சூப்பராக சொல்லுவாங்க என்னென்ன காய் போட்டால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த முறை நாங்கள் வெளியில் போகவே இல்லை. எப்போவுமே இங்கே இந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்கும். வயல் குளம் சுற்றி குளம் தான். ஊரணி தானே சொல்வீங்க? ஊரணி தானே சொல்வீங்க. ஒரு படத்தில் யார் வச்சுருப்பா இந்த கொண்டை? இந்த பூவை வச்சு ஒத்த ரோசான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களே, யார் அது? ஒரு படத்தில் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்குமே பெரிய பூ வச்சு அம்பிகா சிரிக்குது. அந்த மாதிரி ஏன் எடுத்துட்டு வர சுமித்ரா நீ இந்த ஒத்த ரோசாவை? நீ என்ன தாமரை பூவை சாப்பிடுற? திங்கடா தானே பியாதா அம்பிகா? தாமரை பூவை இந்த மிச்சர் பாக்கெட்லாம் பிரித்து சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிடுவாங்க தானே, அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்க அம்பிகா. பூவை மொட்டா இருந்துச்சு. பூவை மலர செஞ்சாங்க. எந்த பூவாக இருந்தாலும் நாங்கள் புளிப்பமாக இருந்தாலும் பூக்க வச்சிருவோம். மலர செஞ்சாங்க. சரி, முழு செடிலாம் இருக்கு. சரி, பூவை மலர வச்சுட்டு தலையில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, பூவை மலர வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க என்னது அது மகரந்தமா அதெல்லாம் அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ ஃபோன் பிடிக்க கை வலிக்குது, கொஞ்ச நேரம் நீ பிடி. ஏன் சுமித்ரா கை ரொம்ப வலிக்குது சுமித்ரா. கொஞ்ச நேரம் பிடி, மாற்றிக்கிறேன். உனக்கு இது வாங்கி தரேன். என்ன? குச்சியை சிங்குள் பனங்கிழங்கு. இவங்க இவ்வளோ நாள் ஃபாரின்ல தான் இருந்தாங்க. இது அவங்க அம்மா வீடு. இவ்வளோ நாள் ஃபாரின்ல இருந்து இப்பதான் குதிச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வழி தெரியாது. இப்பதான் வழி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது இப்போ போட்டது தானே இல்லையா? இப்போ போட்டது இல்லை, இது இப்போ போட்டு ரொம்ப வருஷாச்சு. உனக்கு நீ இல்லை போடல. அதை பார்த்தீங்களா? ஃபுல்லாவே ஊரணி தான்.
இந்த சைடும் இருக்கா? தண்ணி கிடக்கு இதுல வருவோம். இங்கே இந்த சைடும் இருக்கு. ஃபுல்லாகவே ஊரணி சூப்பராக இருக்கும், அழகா ஷூட்டிங் ஏரியா மாதிரியே இருக்கும் இந்த இடம்லாம். ஏய், உங்கள் ஊரை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற? எப்படி ஓட்டுது பாரு சொல்லிட்டு யாருன்னா இப்படிலாம் சொல்லுவாங்களா? ஒரு டீ கடை கூட இல்லாத ஊர், ஆனால் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, நான் அவ்வளோ பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி சொல்கிற? உங்கள் ஊரை நீயே இப்படி சொல்லாமா சுமித்ரா? இதை என்ன சுமித்ரா இதெல்லாம்? பிறந்து வளர்ந்த ஊரை நான் மரம் விட்டு மரம்லாம் தாவன ஊர் இதுதான் என்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ நீ தானேம்மா சொன்ன, நீயே இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஊர் பெருமையாக சொல்கிறான்னு சொல்கிற. எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஏய், உண்மைதானே? இது என்னது? இது நீங்களே சொல்லுங்க மக்களே. பாருங்க இங்க ஷூட்டிங் ஏரியா மாதிரி தானே இருக்கு. இது எப்படி இருக்கு சொல்லுங்க. நுங்கு செம்ம நுங்கு சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா குட்டப்பனமரம் ரோடு. இதே பேர் வச்சிருச்சுமா. ஏய், போன வாட்டி வரும்போது நம்ம தானமா பேர் வச்சோம். இந்த ரோடு பேர் என்னன்னு கேட்டேன், தெரியாதுமா எனக்கு வழி மட்டும் தான் தெரியும் நீ சொன்னேன். ஸோ அதனால நீ நானும் சேர்ந்து தானே பேர் வச்சோம் குட்டப்பனமரம் ரோடு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே குட்டப்பனமரம் இருக்குமே. இங்கே பாரு லைனாக இருக்கு. அம்பிகா குட்டீஸ்லாம் இல்லாதனால ஃப்ரீயாக கிளம்பி வந்துடுச்சு. ஒரு பாட்டு பாடுறீங்களா? அதாவது நடந்து போகிற இது தெரியாது இல்லை, ஒரு பாட்டு நான் கிடைச்சி வர்றது. ஒரு பாட்டு பாடு. காத்துதான் தள்ளுதுன்னு உன்னை மொத்த சட்டையை வச்சு ஏன் மேல தள்ளுகிறேன். நடந்துதான் வரேன். காத்துல ஏதாவது பறந்துட போறதுனால கொஞ்சம் பிடிச்சிட்டு வரேன். இன்னொரு தாய் வீடு அப்படின்னா அது இந்த ஊர் தான் எங்களுக்கு. இன்னொரு தாய் வீடு. இங்க வந்தா வீட்டுக்கு போவது வந்து மனசே வராது. ஆனா இடம் வரையில வீட்டை தூக்கியாந்தீங்க. ஆமா, அது கூட நல்லா இருக்கும்ல சுமித்ரா, வீட்டை தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டா அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு இங்க இருக்கலாம்ல. சூப்பரா தான். சமைக்க கூட மாட்டேன், இங்கே கிடந்துக்கிறேன். இப்ப கூட எங்களுக்கு இங்க பாரு சுமித்ரா, அலை வருது இதுல. ஏய், இது என்ன குட்டி குட்டியா அலை வருது இதுல தண்ணியில? ஏய் இரு, கை கொடு, பயமா இருக்கு. ஏதாவது ஒரு கடை, ஏய் பயமா கை கொடு நின்ற பாருங்க. ஏதாவது ஒரு கடை மாதிரி இருந்தா பார்த்து பார்த்து. ஆமா முருகா வந்தாச்சு. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு முறை வரும்போது முதல்ல இந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப ஜாலியாக விளையாடி இருக்கோம் இந்த தண்ணியில். இப்போலாம் தான் வெளியில் கிளம்பிடுறோம். போன முறை வரும்போது தனுஷ்கோடி போயிருந்தோம் நாங்கள். சரி, நேற்றுலேருந்து வெளியில் எங்கேயுமே போகல. செம்ம வெயில், ரொம்ப டயர்டு. அதனால இன்னைக்கு தான் ஈவினிங்காக சரி கிளம்பி கொஞ்சம் மணல்மேல்குடி பக்கம் தான் இங்கேருந்து சரி போயிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த ஊர் மக்கள். பொதுவாகவே கிராமத்தில் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மக்கள் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ரொம்ப நம்ம சென்னையில் கூட அப்படி அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. கிராமத்தில் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பெரியவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க வந்து எல்லாருமே கவனிப்பு. சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம யாருன்னே தெரியாது. நடந்து வரும்போது கூட சென்னையிலேருந்து வந்திருக்கீங்களா, வாங்கம்மா உள்ள வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அங்கே பாருங்கள். நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்களேன், உட்காந்துட்டாங்க பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு. என்னன்னு தெரியல, இந்த முறை வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு பெருசாலாம் வந்து விருப்பமே இல்லை. நம்மளுக்காகவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபுல்லாக வீடியோ அப்படி இருக்கக்கூடாது. டைம் நம்மளுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுனால நான் வந்து வீடியோலாம் வந்து இந்த முறை வீட்டிலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். நம்மளுக்கான சில நாட்களை வந்து நம்மளுக்காக எடுத்துக்கணும் அப்படின்றதுனால. இருந்தாலும் சின்ன சின்ன கிளிப் வந்து எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். சரியா? பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக கிராமம் யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? கண்டிப்பாக பிடிக்கும். கிராமத்து மக்களையும் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி தானே? ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். அங்கே ஒரே ஜாலியாக எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. நானும் போயிட்டு அதில் ஐக்கியமாயிடுறேன். சரியா? பரப்பு மேலே உன் வீடு, வழியில் பள்ளம் மேடு. சுமித்ரா கொஞ்சம் திரும்பியும் தான் பாரு.
ஃபுல்லாக இது தாங்க வயல். போன முறை நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வயல் இப்போ எல்லாமே. இதில் இப்போ வந்து இவங்க ஊருக்குள்ளேருந்து வெளியில் போகிறதுக்கே இப்படி தான் போகணும். ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் பஸ் ஸ்டாண்டே வரும். இப்போது நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா இந்த மாதிரி பாதை தான், ரோடுலாம் கிடையாது. இந்த மாதிரி பாதையில் ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அப்படி நடந்து போனால் தான் வரும். இப்போது 2 வீலருக்குன்னு ஒரு பாதை, ஒத்தையடி பாதை இருக்குது. அதில் போனோம்னா, அந்த வழியில் நம்ம போனோம்னா கொஞ்சம் டைம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகும். இது வந்து குறுக்கு வழி பாதை. ஸோ இதில் போகும்போது ஒரு 1/2 hour நம்ம வந்து போயிடலாம். காற்று பயங்கரமாக அடிக்குது. இதுதான் ஊர். அதனால நாங்கள் வந்து இந்த பாதையில் நடந்து போகிறோம். 2 வீலரில் போகணும்னா அந்த பாதையில் போகலாம். 2 வீலர் மட்டும் போகும் அதில். சரி, அதில் போனால் டைம் ஆகுன்றதுனால இதில் போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதையே ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அப்போ இங்கே இருக்க, அதனால தான் வந்து அந்த அம்மா வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்க டெய்லி வேலைக்கு அவங்க வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும். காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் அவங்க வந்து வேலைக்கே போகணும். அதுக்கப்புறம் மெயின் ரோடுக்கு வந்து அதுக்கப்புறம் போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எவ்வளோ கிராமத்தில் வயசானவங்க கூட அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நடந்து வர்றது தான். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்ற மாதிரியே கல் முள் முரடு இதில் ரோடே இல்லாமல் இப்படி தான் நடந்து வரணும். நானுமே ஃபஸ்ட்டு முறை வரும்போதெல்லாம் கஷ்டமாக தெரிஞ்சது. இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. ஒரு வழியாக மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். பல பல வழிகளா, பல வயல், பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் அதுதானே சொல்ல வர்ற. சொல்லு, பிரச்சனை எங்க இருக்கு? ரோட்ல நடந்து வரதா? பல என்ன சொல்லுவீங்க, கம்பங்கால்வா, வரப்பு, சாரி வரப்பு, எனக்கு தெரியலம்மா, சொல்லிக்கிடுமா. வரப்பு, வயல், நடப்பு, நடப்பு, வழி பாதைகள் எல்லாத்தையும் பல வகையான பாதைகளை கடந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் மாடு வந்து குருத கண்டுபிடி மாதிரியா இருக்கு எனக்கு. மெயின் ரோடுக்கு வந்துட்டோங்க. அப்பா நல்ல இந்த மாதிரி இந்த ஊரில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி மெயின் ரோடுக்கு வரணும்னா ஆரோக்கியமாக ஆயிடலாம். கருவேப்பிலை மரம் பாரு பா. சுட்டு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையை சுட்டுட்டு போகலாமா போகும்போது? சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அடுப்பில் போட்டு. திருடி சாப்பிட்டா சரியா? மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ பஸ்ஸே வராமல் போகுது. மெயின் ரோடு இதுதான். கிருஷ்ணாசி பட்டினம். அந்த கண்டக்டர் கிட்ட கிருஷ்ணாசி பட்டின்னு சொல்லிட்டேன். தள்ள அடிச்சுக்கிறாரு, அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. கிருஷ்ணாசி பட்டினம்மா அப்படின்றாரு. நாங்கள் வந்து மணல் மேல்குடி வந்துட்டோம். எனது அம்பிகா பேரு வடக்கூர் முத்துமாரியம்மனா? வடக்கூர் முத்துமாரியம்மன் கோவில். அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சரி, கோவிலுக்கு போயிட்டு, நம்மளுக்கு கோவில் அப்படி சொன்னால் உடனே போயிட்டு இருக்கோம். நம்ம வேலை ஃபஸ்ட்டு வேலை கோவில் அப்படின்னு யாரு சொல்கிறாங்களோ அங்கே ஃபஸ்ட்டு போயிடணும். அதே மாதிரி எங்கே சோறு போடுறான்னு சொன்னாலும் அங்கேயும் ஃபஸ்ட்டு போயிடணும். அது நீ துணைக்கு நான் கூட போவேன். எங்கே சாப்பாடு சாமி சாப்பாடு போடுது அப்படின்னா அவங்க போவாங்க, அவங்களுக்கு துணைக்கு தான் நான் போவேன். அது நான் சாப்பிட மாட்டேன். சூப்பராக இருக்குல்ல, வந்திருக்கலாம் காலையில் பேசாமல். நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் கோயில் வந்து சூப்பராக இருக்கு கோயில். இதுதான் அந்த கோவில், வடக்கூர் போட்டிருக்கு பாருங்க, வடக்கூர் முத்துமாரியம்மன் கோவில். பெரிய கோவிலாக தான் இருக்குது. இங்கே வந்து மணல் மேல்குடியில் இது ரொம்ப விசேஷமா. எல்லாரும் வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் தான் போவாங்களாம். அது வழக்கமா. ஆடி வெள்ளிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குமா. இந்த கோவிலுக்கு தான் போகிறோம் நாங்கள். சூப்பராக இருக்குது கோவில். போகலாம். சூப்பராக இருக்குல்ல, போகலாம். காலியாக இருக்குது. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை. டைம் ஆகலைல்ல, 6 மணிக்கு மேலே தான் அவங்க வருவாங்கல்ல. சூப்பராக இருக்கு. ஆமாம், இதெல்லாம் இதுதான் தங்குற மண்டபம் அம்பிகா. என்னது கூடையூர் வடக்கூர் அம்மன். சூப்பர்.
இதுதான் கும்பாபிஷேகம் பண்ண கோவிலா இப்போ? சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஐயர் வந்து சைடில் இருந்தாங்க, பூசாரி. நாங்கள் வந்த உடனே எந்திரிச்சு வந்து சாமிக்கு வந்து தீபார்த்தனை காட்டி சாமி கும்பிட்டாச்சு. சூப்பராக இருக்குல்ல இந்த கோயில். நான் முதல் முறையாக வரேன். இங்கே பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோவில். பெரிய மண்டபம், அழகாக இருக்குது. இங்கே வந்து என்ன விசேஷம்னா, வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிட்டு தான் போகணுமா. அதுதான் இங்கே விசேஷமாக. கோவில் சுற்றிட்டுருக்கோம். இது மாதிரி கோவில் இருக்குது. கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்தது. போயிட்டு வரலாம் வாங்கக்கா, வீட்லேயே தான் இருக்கீங்கல்ல அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்தோம். எங்கே சுமித்ரா எங்க? ஓகே. இதெல்லாம் வந்து தங்குற மண்டபமா இது எல்லாமே. எல்லோரும் வந்து நைட்டு இங்கே தான் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போவாங்க அப்படி சொன்னாங்க.